அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதா, மறுவாழ்வியல் துறை ஃப்ரம் டாக்டர் உஷாந்தினி சைல்ட் டெவலப்மெண்ட் சென்டர், தஞ்சாவூர். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளையும், தாமதமா கற்றுக்கொள்கிற குழந்தைகள் 2 பேரையுமே எல்லாருமே கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட அறிவுல திறன்ல எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனா தாமதமா கற்றுக்கொள்கிற குழந்தைங்க கிட்ட அறிவு திறன்ல பாதிப்பு இருக்கும். இந்த குழந்தைங்க கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஏரியால மட்டும் தான் அவங்க இது அ பிரச்சனை இருக்கும். மீதி எல்லாத்துலயும் அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு குழந்தைக்கு எழுதுறதுல மட்டும் தான் பிரச்சனை இருக்கும். ஆனா படிக்கிறதெல்லாம் நல்லா படிக்கும், நல்லா பேசும் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா தாமதமா கற்றுக்கொள்ற குழந்தைகள் எல்லா பாடங்கள்லயுமே சிரமப்படுவாங்க. தமிழு, ஆங்கிலம், கணிதம் அந்த மாரி எல்லா இதுல படிக்கிறதுலயுமே அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா, கற்றல் குறைபாடு நரம்பியல் சார்ந்த ஒரு குறைபாடா இருக்குது. ஆனா தாமதமா கற்றுக்கொள்ற குழந்தைங்களுக்கு அறிவு சார்ந்த குறைபாடா இருக்குது. கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு அவங்களுக்குன்னு புதுவிதமான கற்பிக்கும் திறன கற்பிக்கும் யுக்திய நம்ம பயன்படுத்தணும். ஆனா தாமதமா கற்றுக்கொள்ற குழந்தைங்களுக்கு நீங்க ஒரே ஒரு இத சொல்லிக் குடுக்குறப்பயே பிரிச்சு பிரிச்சு சொல்லிக் குடுக்கணும். அதாவது அந்த குழந்தைங்கள நீங்க ஆல்ஃபாபெட் சொல்லிக் குடுக்குறீங்கன்னா, ஏ டூ இசட் ஃபுல்லா சொல்லிக் குடுக்காம பிரிச்சு பிரிச்சு சொல்லிக் குடுக்கணும். இதுதான் கற்றல் குறைபாடுக்கும் தாமதமா கற்றுக்கொள்ற குழந்தைகளுக்குமான வித்தியாசம். நன்றி.